மதுரை விமான நிலையத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் மீண்டும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில்வேலிடம் கேட்கலாம். செந்தில், தற்போது மீண்டும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்தை சந்தித்த பிறகு மீண்டும் இந்த ஆலோசனை கூட்டம் சூடு பிடித்திருப்பதாக தெரிகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக விஷ்ணு, இந்த இடத்துல சில முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன. ஏற்கனவே ராமநாதபுரத்துக்கு மதுரையிலிருந்து ராமநாதபுரம் சென்று அவருடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இடையிலான அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு தற்போது மதுரை விமான நிலையம் திரும்பி இருக்கக்கூடிய அமித்ஷாவோடு மீண்டும் அந்த ஆலோசனை நடைபெறுகிறது. அதைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு ஓரளவிற்கு ஒரு இறுதி வடிவத்தை இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான இறுதி வடிவம் எட்டப்படும் என்றே நாம் உறுதியாக நம்பலாம். மிக குறிப்பாக தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காலதாமதம் அதை இழுபறி என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று பிரேமலதா தொடர்ச்சியாக சொன்னாலும் கூட நிச்சயமாக அது அரசியல் பார்வையில் அது இழுபறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த இழுபறிக்கான காரணிகள் குறித்து பேசப்பட்டு அதற்கான ஒரு முடிவு நிச்சயமாக எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் டெல்லி செல்வதற்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்திப்பின் போது அது ஒரு இறுதி வடிவம் எட்டப்பட்டிருக்கும். அமித்ஷா உடனான சந்திப்பிற்கு பிறகு ஓபிஎஸ் இன்னும் சில நிமிடங்களில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது நமக்கு ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும் நம்ம நம்பலாம். தேமுதிக யார் பக்கம் இருக்க போகிறார்கள் என்பதை இன்று மாலை தேமுதிக அலுவலகத்திலும் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அவர்களும் இன்று நாங்கள் உறுதியாக சொல்லிடுவோம், ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது என்பதாக அவர்கள் தரப்பிலும் கூட சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலையோ அல்லது இரவிற்குள்ளாகவோ மிக அதிகபட்சம் நாளையோ அவர்கள் தரப்பிலும் அவர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை சொல்லியாக வேண்டிய ஒரு நெருக்கடி நிர்பந்தமும் அவர்களுக்கும் இருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் யார் பக்கம் இருக்க போகிறார்கள் என்பதை இந்த சந்திப்பு ஓபிஎஸ் மற்றும் அமித்ஷா சந்திப்பு என்பது ஒரு முழுமையான ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த சந்திப்பு பெரிய அளவில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. விஷ்ணு, செந்தில், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை பார்த்து கொண்டிருந்த அதே நேரத்தில் மதுரையில் முதற்கட்ட ஆலோசனை இங்கு அதிமுக தரப்பிலும் அமித்ஷா அவர்களுடன் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்போது ராமநாதபுரத்தில் அந்த நிகழ்வுக்கு பிறகு தற்போது மீண்டும் இந்த இரண்டாம் கட்ட ஆலோசனை அப்படிங்கிறது மீண்டும் அதிமுக தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதில் சில விடயங்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் வந்திருக்கிறார். அதை தாண்டி இன்னமும் தெளிவாக உடைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் என்பது கூட ஒரு காரணியாக காட்டப்பட்டு இந்த வருகை என்பது கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை தீர்ப்பதற்கான வருகையாக கூட இருக்குமோ என்று கூட சில அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். ஆயினும் அது தொடர்பாக மட்டுமே அவர் வருகை தந்து விமான நிலையத்தில் அது தொடர்பான ஆலோசனை மட்டுமே நடத்திவிட்டு அவர் திரும்புவது சரியாக இருக்குமா, அதோடு சேர்த்து இந்த கூட்டத்தையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார் என்பது போன்ற சில கருத்துக்கள் எல்லாம் கூட முன்வைக்கப்படுகின்றன. ஆயினும் கூட விமான நிலையத்தில் நடைபெற்றிருந்த இந்த சந்திப்பில் தேமுதிகவை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வது தொடர்பாகவும் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் உள்ளிட்டவற்றை குறித்து அமித்ஷா தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக ஓபிஎஸ், தங்கமணி, வேலுமணி ஆகியோர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவரிடம் அங்கிருந்து தொடர்பு கொண்டு அது தொடர்பான ஆலோசனைகளையும் பெற்ற பிறகு அவர்களுக்குள் அஇஅதிமுகவினுடைய அந்த மூத்த அமைச்சர்களுக்குள் முக்கிய நிர்வாகிகளுக்குள் செந்தில், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இறங்கி இடையூறுக்கு மன்னிக்கணும். தற்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் வருகிறார். அவரை நாங்கள் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறோம் சார். அதாவது தற்சமயம் 2 முறை சந்திச்சு இருக்கிறீங்க சார். ஏதேனும் இப்ப நம்ம தேர்தல் பரப்புரை பற்றி பேசுறீங்களா அல்லது வேற ஏதேனும் கருத்துக்கள் பரிமாறிக்கிட்டீங்களா? என்ன விதமான இது சார்? இந்த சந்திப்பு முழுக்க மரியாதை நிமித்தமாக சந்திக்கலாம் சார். இப்ப தேமுதிகவினுடைய நிலைப்பாடு எப்படி சார் இருக்கு? நம்ம கிட்ட வர தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் நீங்க விரும்பியபடி கூட்டணி நல்ல முறையில் அமையும். திமுகவும் தேமுதிகவுடன் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் இதே மாதிரியான ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புன்ற மாதிரி தான் சொல்றாங்க. நீங்களும் ஒரு மரியாதைக்குரிய தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவருடைய உடல்நலம் பற்றி தான் நான் விசாரிக்க சென்றேன். அதில் அரசியல் இல்லை என்று ஸ்டாலினே சொல்லியிருக்கிறார். சார், அப்படி திமுகவும் தேமுதிகவும் இணைகிற பட்சத்தில் நமக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் எப்பொழுது வந்தாலும்
அதை சந்திப்பதற்கு நாங்கள் அனைத்து அடிப்படை பூர்வாங்க பணிகளை நிறைவாக செய்திருக்கிறோம். உறுதியாக நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துள்ளோம். சார், தமிழிசை காலையில் பேசும்போது இந்த கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லாமல் அன்னைக்கு ராமதாஸ் பேசும்போது மக்கள் நல கூட்டணி என்ன கூட்டணி இது? என்ன பேர் வச்சிருக்கீங்க சார்? அதிமுக தலைமையிலான கூட்டணியா இல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியா? இது எந்த யார் தலைமையிலான கூட்டணி மாதிரி எதுவும் இருக்கா? நாங்கள் அமைத்திருக்கின்ற கூட்டணி இன்னும் பல்வேறு கட்சிகள் இணைய இருக்கின்ற இந்த கூட்டணி தான் தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் முழுமையாக வெற்றி பெறப்போகிற வெற்றி கூட்டணி தெரிவித்து. ஒரு நிமிஷம் சார், கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறுங்கும் பொழுது சார் 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 ஒரு நிமிடம் சார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பாஜகவினுடைய தேசிய தலைவர் அமித்ஷாவை சந்தித்தது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு மட்டுமே என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். தேமுதிகவினுடைய கூட்டணி குறித்து கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது இன்னும் ஓரிரு நாட்களில் அது முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில்வேல் நம்முடன் இணைகிறார். திரு செந்தில், தற்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியதை கேட்டிருப்பீங்க. இந்த சூழ்நிலையில அவர் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து கேட்ட பொழுது 2-3 நாட்கள்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த சூழ்நிலையில மீண்டும் இன்றோ நாளையோ அதிமுகவினுடைய மூத்த அதிகாரிகள் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்தை நேரில் சென்று சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? 2-3 தினங்கள் உறுதி செய்யப்படுவதற்கு தேவைப்படுகிறது என்பதே அந்த கூட்டணியில் தொகுதிகள் தொடர்பாக அல்லது எண்ணிக்கையில் தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுவரிக்கும் அல்லது பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதத்திற்கும் காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒன்று அஇஅதிமுக கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். அதற்கு ஏற்றவாறு வேறு சில அஇஅதிமுகவுக்கு தேவையான சில விடயங்களை செய்து கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்வர வேண்டும். இது ஒரு விதத்தில் இதில் யாரோ ஒருவர் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா அந்த கூட்டணி ஒரு விதத்தில் விரைவில் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தேமுதிக அஇஅதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த ரெண்டில் எது ஒன்று நடக்கிறதோ அது அப்பொழுதுதான் இந்த கூட்டணி விரைவில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு ஓரிரு தினங்கள் தேவைப்படும். இந்த ஓரிரு தினங்களில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக மிக வேகம் எடுக்கக்கூடும். ஒருவேளை நேரடியாக சென்று அஇஅதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் யாரும் விஜயகாந்தை சந்திக்கவில்லை என்றாலும் கூட மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக வேகம் பெற்றுக் கொண்டே இருக்கக்கூடும். அந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் ஒவ்வொரு கட்சியுமே தங்கள் தரப்பிலிருந்து தங்களுக்கு லாபகரமான கூட்டணி எது என்பதை கணக்கில் கொண்டே முடிவு செய்கிறார்கள். தேமுதிகவும் திமுகவா அஇஅதிமுக எது தங்களுக்கு லாபகரமான கூட்டணி என்பதை அந்த அடிப்படையில் நிச்சயமாக இன்றோ நாளையோ முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக இன்று அல்லது நாளைக்குள் அது முடிவுக்கு வரும் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விஷ்ணு, நன்றி செந்தில், உங்களுடைய தகவல்களுக்கு. தேமுதிகவுடன் தொடர்ந்து கூட்டணிக்கு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில்வேல் வழங்க கேட்டோம். அது மட்டுமல்லாது இது குறித்த மேலும் பல செய்திகளை அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம்.